போய் சேர்த்துவிடும். அந்த நாவு பேசும் ஒரே ஒரு கடவுள் மறுப்பு வார்த்தை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். ஒரு வார்த்தைக்கு, அந்த சிறிய உறுப்பான நாவிலிருந்து வெளிவருகிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விவரம் உண்டா, இவ்வளவு மரியாதையா என்று கேட்கலாம். உயர்ந்த சுவனத்திற்கு போவதும் தாழ்ந்த நரகத்திலே அவன் தள்ளப்படுவதும் அவனுடைய நாவுதான். அவர்கள் வெற்றிக்கு வழி என்ன என்று பெருமானாரிடத்திலே கேட்ட நபிமொழி உலக பிரபலமானது. வெற்றிக்கு வழி கேட்ட போது நிறைய செயல்பாடுகளை தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்றெல்லாம் வரிசைப்படுத்தாமல் வெற்றிக்கு வழி ஒற்றை வார்த்தைகளை சொன்னார்கள். அம்லிக் அலைக லிசானக், உனது நாவை கண்ட்ரோலிலே வைத்துக்கொள், கட்டுப்பாட்டில் உனது நாவு இருக்கட்டும், உன் வாழ்க்கை வெற்றி என்று சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரயாணம் ஒன்றின் போது ஒரே வாகனத்தின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், அஇன்னா லமுஆஃபதுன பிமா நதகல்லமு பிஹி, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மறுமையிலே நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கெல்லாமா பிடிக்கப்படுவோம், நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கெல்லாமா தண்டனை கொடுக்கப்படுவோம் என்கிற போது, சகிலத்துக உம்முக யா முஆத் ஹல் யகுப்பன் நாஸு பின்னாரி அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்ஸனதிஹிம், முஆத் அவர்களே, நரகத்திலே கொண்டு போய் முகக்குப்புற மனிதர்களை தள்ளுவது எதுவென்றால் அவர்கள் நாம் பேசிய பேச்சுக்கள் மட்டும்தான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாவு குறித்து எச்சரித்து சொன்ன செய்தி ரொம்ப பிரபலமாகும். இந்த நாவால் நாம் பேசக்கூடாது. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன்